ஹலோ எவ்ரிவான். நம்ம இப்போ பிராத்மிக் புக்கில் இருக்கக்கூடிய 17th ரோமனேட்டை தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்லேஷன் இன்ட்டு ஹிந்தி. தமிழ், ஹிந்தி, மலையாளம் தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இந்த மாதிரி பல மொழிகளில் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம ஹிந்திக்கு மாற்றணும். நீங்கள் தமிழில் படிச்சுட்டு ஹிந்திக்கு மாற்றிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 மார்க். ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கு 2 மார்க். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ இதுக்கான क्वेश्चंसலாம் பேஜ் நம்பர் 149 ஸ்டார்ட் ஆகுது. நல்லா பார்த்துக்கோங்க. हिंदी में अनुवाद कीजिए. हिंदीला अनुवाद कीजिए. अनुवादना ट्रांसलेट பண்ணுங்க. ஓகே. हिंदी में अनुवाद कीजिए. हिंदीல ट्रांसलेट பண்ணுங்க. இங்க உட்காரு. இங்க அப்படின்னா யஹா. உட்காரு அப்படின்னா பைட்டோ. யஹா பைட்டோ. அங்க போகாத. அங்க அப்படின்னா வஹா. போ அப்படின்னா ஜாவோ. போகாது அப்படின்னா டோன்ட்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு டோன்ட்னா ஹிந்தில மத். வஹா மத் ஜாவ். நீ பாடம் எழுது. நீ அப்படின்னா தும். பாடம் எழுதுனா பாடு லிக்கோ. தும் பாடு லிக்கோ. நீ வீட்டுக்கு போ. தும் நீ. வீட்டுக்கு அப்படின்னா கர். போ அப்படின்னா ஜாவ். தும் கர் ஜாவ். காப்பி குடிக்காத. காஃபி மத் பியோ. பியோனா குடி. மத் பியோனா குடிக்காத. பேனாவை எடுத்துட்டு வா. அதை கொண்டு வா. பேனா அப்படின்னா கலம். லாவோ அப்படின்னா கொண்டு வா. பேனா கொண்டு வானா பேனா லாவோ. கலம் லாவோ. இந்த காகிதத்தை எடுத்துக்கொள். இந்த காகிதம் அப்படின்னா இஸ் காகஸ். ஓகே. யஹ் காகஜ் அப்படி கூட சொல்லலாம். யஹ் காகஜ். இந்த லெட்டரை இந்த காகிதத்தை எடுத்துக்கோள். எடுத்துக்கோனா லோ. எடுத்துக்கிறதுனா லோ. தினந்தோறும் குளி. தினமும் அப்படின்னா ரோஜ். நஹாவோ. குளினா நஹாவோ. ரோஜ் நஹாவோ. மாலையில் விளையாடு. மாலை அப்படின்னா ஹிந்தியில் ஷாம்கோ. விளையாடு அப்படின்னா கேலோ. ஷாம்கோ கேலோ. நீங்கள் உள்ள வாங்க. நீங்கள் அப்படின்னா ஆப்புன்னு போனோம். அந்தர். உள்ள அப்படின்னா அந்த. வாங்க அப்படின்னா ஐயே. தும் அந்தர் ஐயே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே கமெண்டிங் வேர்ட்ஸ், கட்டளை வாக்கியம். இப்போ பார்க்க போகிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே. அவன் பாடம் எழுதுகிறான். அவன் அப்படின்னா வஹ். பாடம் அப்படின்னா பாட். எழுதுறான் அப்படின்னா லிக்தா ஹே. வஹ் பாட் லிக்தா ஹே. வஹ் அவன். பாடு பாடம். லிக்தா ஹே எழுதுறான். அவன் எங்கே போகிறான்? இது கொஸ்டினா இருக்கு. அவன் அப்படின்னா வஹ். எங்கே அப்படின்னா கிதர் இல்லைனா கஹா. ரெண்டுமே போட்டுக்கலாம். ஓகே. கஹா. வஹ் கஹா. போகிறான் அப்படின்னா ஜாத்தா ஹே. வஹ் கஹா ஜாத்தா ஹே. வஹ் கிதர் ஜாத்தா ஹே. அவ்வளோதான். நீ என்ன சாப்பிட்ற? நீ அப்படின்னா தும். என்ன அப்படின்னா கியா. தும் கியா. சாப்பிட்றது அப்படின்னா கா. ஓகே. தும் கியா காத்தே ஹோ. தும் கியா காத்தே ஹோ. நீங்க எங்க வேலை செய்றீங்க? நீங்க அப்படின்னா ஆப். ஓகே. நீ போட்டா தும் போடுங்க. ஓகே. நீங்கள் வந்து ஆப் போடணும். ஓகே. நீங்க ஆப். எங்கே அப்படின்னா கஹா. வேலை செய்றீங்க. வேலை அப்படின்னா காம். செய்யறதுன்னா கர். அப்ப காம் கர் ரஹே ஹே. காம் கர் ரஹே ஹே. ஓகே. தும் நீங்க கப் சரி கஹா எங்க வேலை செய்றீங்க. காம் கர்த்தா ஹே. ரஹே ஹே சொல்லக்கூடாது. ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல. ஸோ செய்கிறீங்கன்னா காம் கர்த்தா ஹே. தும் கஹா காம் கர்த்தா ஹே. உழவன் வயலில் வேலை செய்கிறான். உழவன் அப்படின்னா கிசான். வயலில் அப்படின்னா கேத்மே. கேத்மே. ஓகே. கேத்மே வேலை செய்கிறாங்க. வேலை செய்கிறான்னா என்ன அர்த்தம்னா ஒர்க் பண்ணுறான். ஓகே. காம் கர்த்தா ஹே. உழவன் அப்படின்னா விவசாயி. கிசானு. வயல்மே அப்படின்னா கேத்துமே. வேலை செய்கிறான் அப்படின்னா காம் கர்த்தா ஹே. ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்புன்றதுக்கு நம்ம ரெஸ்பெக்டாக சொல்லணும். அதனால் என்னங்க போட்டுருங்க, கருத்தே ஹே போட்டுக்கோங்க. கருத்தே ஹே. நெக்ஸ்ட்டு நான் காலை 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். நான் காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கிறேன். மே நான் காலை சபேரே 5 மணிக்கு. 5 மணிக்கு அப்படின்னா 5 பஜே எழுந்திருக்கிறேன். உட்டா ஹூம். நான்றதால் ஹூம் போடணும். மே சபேரே நான் காலை 5 மணிக்கு 4 பஜே 5 பஜே எழுந்திருக்கிறேன்னா உட்டாகும். அந்த பெண்மணி அப்படின்னா வஹ் லடுக்கா இல்லைனா வஹ் அவுரத். லடுக்கான பொண்ணு. பெண்மணின்றதால அவுரத் போட்டுக்கோங்க. வஹ் அவுரத் அந்த பொண்ணு. பலம் அப்படின்னா ஃபல்லுன்னு அர்த்தம். விக்கிரால் அப்படின்னா பேச்தி ஹே. ஓகேவா? பேச்தி ஹே. பொண்ணுன்றதால தீஹே போட்டிருக்கோம். ஓகேவா? பேச்தி ஹே. அந்த பெண்மணி. பெண்ணுனா லடுக்கி போடுங்க. பெண்மணி போட்டுட்டாங்க. அப்போ வந்து வஹ் அவுரத் அந்த பொண்ணு. பழம் விற்கிறா. பழம் அப்படின்னா ஃபல். விற்கிறா அப்படின்னா பேச்தி ஹே. நாங்கள் பழம் வாங்குகிறோம். நாங்கள் அப்படின்னா ஹம். பழம்னா ஃபல். வாங்குகிறோம் அப்படின்னா கரிதுதே ஹே. கரிதுதே ஹே. ப்ளூரல் வந்திருக்கிறதால ஹே சவுண்டு போடுறோம். அவர்கள் காகிதத்தில் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் அப்படின்னா வேன்னு அர்த்தம். காகிதத்தில் அப்படின்னா காகஜ் மே. காகஜ் மே. காகஜ் பர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். வே காகஜ் பர்
எழுதுறாங்க. லிக்தே ஹே லிக்தே ஹே. குதிரை வேகமாக ஓடுகிறது. குதிரை அப்படின்னா கோடா, வேகமாக அப்படின்னா தேஜ், ஓடுது அப்படின்னா தௌடுதா ஹே. கோடா கோடா தேஜ் தௌடுதா ஹே. குதிரை வேகமாக ஓடுது. ஓகே, இப்போ நான் ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுக்குறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஹெச்ஏஐஎன் இந்த ஹே சவுண்ட் யார் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ வே, அதாவது அவங்க, இவர்கள், அவர்கள், இது ரெண்டுத்துக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து ஹம்முன்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வரும். ஹம்னா ப்ளூரல், நாங்கன்னு அர்த்தம், அதுக்கு வரும். ஆப்புன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வரும். ஆப்னா நீங்கள் அர்த்தம். அதே மாதிரி இந்த ஹே சவுண்ட் எதுக்கு வரும்னா யஹுக்கு வரும், வஹுக்கு வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேன்றது அதாவது சிங்குலருக்கு வரும். வேறு யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா தும் இருக்கு இல்லையா, தும்முக்கு மட்டும் ஹோ வரும். ஹூ யாருக்கு வரும்னா மே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நான் என்னன்னு சொல்கிறேன்னா அதுக்கு வந்து ஹூ வரும். ஓகே, அதே மாதிரி தும்முக்கு வந்து என்ன வரும்னா ஹோ வரும். தும்முக்கு மட்டும் என்ன வரும்னா ஹோ வரும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. யார் யாருக்கு ஹே வரும்னு எழுதியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு இப்போ நடந்துட்டு இருக்க விஷயங்களை சொல்கிறது தான் இந்த லெசன் 3. கோபால் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான். இந்த கொண்டு இருக்கிறான் அந்த மாதிரி வார்த்தை வந்துட்டாலே ரஹாஹும் ரஹிஹும் இப்படி தான் சேர்க்கணும். ஓகேவா? கோபால் மைதானத்தில், மைதான்மே, விளையாடி இருக்கிறான் அப்படின்னா கேள் ரஹா. ஓகே, விளையாடுறது அப்படின்னா கேளு. ரஹாஹே பையன்றதால ரஹாஹே. ஓகே, இதே பொண்ணுனா ரஹிஹே போட்டிருப்போம். கோபால் மைதான்மே, கிரவுண்ட் மே, அது அப்படின்னா மைதான்மே கிரவுண்டில் விளையாடி கொண்டிருக்கிறான். கேள் ரஹாஹே. வேலைக்காரன்றது பாய். நௌகர் கடைவீதிக்கு, கடைவீதினா பஜார், போய் கொண்டிருக்கிறான். ஜா ரஹாஹே. நௌகர் வேலைக்காரன் கடைவீதிக்கு பஜார் போய் கொண்டிருக்கிறான். ஜா ரஹாஹே. தையற்காரன் அப்படின்னா என்ன சொல்லணும்னா தர்ஜி. துணி அப்படின்னா கப்புடா. ஓகே, இப்போ வந்து துணிகள்ன்றது ப்ளூரலில் வரும். ஓகே, அப்போ கப்புடே தச்சிட்டு இருக்காங்க. சி ரஹாஹே தையற்காரன் அப்படின்னா தர்ஜி, கப்புடே. சி ரஹாஹே துணி தச்சுட்டு இருக்கான். அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்படின்னா வே. பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, பேசுறது அப்படின்னா போல் ரஹே ஹே. பேசுறதுனா போல். இதெல்லாம் ப்ளூரல் இருக்கு இல்லையா, அப்போ ரஹே ஹே போடணும். ரஹே ஹே. ஹே ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் எங்கே போடணும்னு சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரஹா எதுக்கு போடணும் அப்படின்னா பாய் இருக்கான் இல்லையா, பாய் வந்தால் ரஹா போடுங்க. ரஹி வந்து எதுக்கு போடணும்னா கேர்ள் பற்றி வந்துன்னா ரஹி போடுங்க. இப்போ ரஹேன்றது எதுக்கு போடணும்னா ப்ளூரல் ப்ளஸ் ரெஸ்பெக்ட்டுக்கு போடணும். ப்ளூரல் அண்டு ரெஸ்பெக்ட்டுக்கு ரஹே போடணும். ஓகே, அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். வே போல் ரஹே ஹே. வே போல் ரஹே ஹே. அவர் செய்தித்தாள் படித்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படின்றது மரியாதையான வார்த்தை இல்லையா, அப்போ வே தான் போடணும். அவர்னாலும் ஒன்று. வே செய்தித்தாள் அக்பர் படித்து கொண்டிருக்கிறார். படு ரஹே ஹே. தாயார் அப்படின்னா மாதாஜி. வீட்டில் அப்படின்னா கர்மே, வேலை செய்து இருக்கிறார். காம்கர் ரஹி ஹே. ஏன்னா மாதாஜின்றது பொண்ணு, அப்போ ரஹி ஹே. மாதாஜி கர்மே காம்கர் ரஹி ஹே. கமலா வீணை வாசித்து கொண்டிருக்கிறார். கமலா வீணை அப்படின்னா வீணா போட்டுக்கோங்க. வீணா வாசித்து கொண்டிருக்கிறது வந்து பஜான்னு சொல்லுவாங்க. ஓகே, பஜா ரஹி ஹே. கமலா வீணா பஜா ரஹி ஹே. ஓகே, நீங்கள் அப்படின்னா ஆ போட சொன்னேன். தும் நீங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன அப்படின்னா கியா, சாப்பிட்றது அப்படின்னா கா இல்லையா. தும் கியா காத்து சாப்பிட்றதுன்னு என்ன அர்த்தம் சொல்ல, காசன இல்லையா. அப்போ இங்கே வந்து நீங்கள்னு வந்திருக்கிறதால தும்முக்கு பதில் ஆப் போட்டுங்க. நீ வந்தால் மட்டும் தும் போடுங்க. ஓகே, ஆப் கியா கா ரஹே ஹே. ஆப் கியா கா ரஹே ஹே. நீ கடிதம் எழுதி கொண்டிருக்கிறாய். நீ போட்டால் தும் போட சொன்ன இல்லையா. தும் கடிதம் அப்படின்னா, கடிதம்னா சிட்டி. ஓகே, எழுதி கொண்டிருக்கிறாய் அப்படின்னா லிக் ரஹே ஹோ. ஏன்னா தும் போட்டால் நான் ஹோ போட சொன்னேன் இல்லையா. இப்போ அப்படின்னா அப். ஓகே, அப்புன்னு போடலாம், இல்லை அபின்னு போடலாம். அப் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு பானி பரஸ் ரஹா ஹே. மழை பெய்யுது அப்படின்னா பானி பரஸ்ன்னு அர்த்தம். பானி பரஸ் ரஹா ஹே. ஓகே, நெக்ஸ்ட் லெசன் 4 பார்த்துடலாம். இப்போ ஃபியூச்சர் டென்ஸு லெசன் 5 பாருங்க. நான் மைதானத்தில் விளையாடுவேன். ஃபியூச்சர் டென்ஸில் தான் போட்டிருக்கேன். நான் மைதானத்தில் அப்படின்னா மைதானம்னா கிரவுண்டில், அதாவது மைதான்மே. விளையாடுவேன் கேலூங்கா பையன் சொல்கிறதா இருக்குதால் லூங்கா போட்டிருக்கலாம். நீங்கள் பொண்ணுனா லூங்கி போட்டிருக்கோங்க. கேலூங்கி போட்டுக்கோங்க. அவன் பாடம் படிப்பான். அவன் அப்படின்னா வஹ் பாடம் படிப்பான். பாடு அப்படின்னா பாடுதான். படிப்பான் அப்படின்னா படேகா. அவன்றதால பையன் தானே, அப்போ வந்து ஏகா சவுண்ட் வரும்.
ஓகே, ஏகா சவுண்ட் யாருக்கு வரும்? பாய்க்கு வரும். ஏகி சவுண்ட் யாருக்கு வரும்? கேர்ளுக்கு வரும். ஓகேவா? ஏங்கே சவுண்ட் யாருக்கு வரும்னா ப்ளூரலுக்கு வரும். ஓகேவா? ஊங்கா ஊங்கி எதுக்கு வரும்னா மேன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு வரும். நான் சொல்றதுக்கு வரும். ஓகே, அவன் வஹ் பாடம் பாடு, படிப்பான் படுங்கா, நாங்கள் நாளை வரமாட்டோம். நெகட்டிவாக சொல்கிறாங்க. நாங்கள் அப்படின்னா ஹம், நாளை அப்படின்னா கல், ஆவோங்கே ஆயேங்கே அப்படின்னா வருவோம், நஹி ஆயேங்கே அப்படின்னா வரமாட்டோம். ஹம் கல் நஹி ஆயேங்கே, என்னை நீ மறந்து விடுவாயா? என்னை அப்படின்னா ஓகே, இதை வந்து கொஷினாக சொல்லணும். நீ என்னை மறந்துடுவேன்னு ஃபஸ்ட்டு சொல்லணும். ஓகே, கியா முன்னாடி போட்டுட்டா கொஷின் நம்பர். முஜே தும் பூல் ஜாவோகே, முஜே என்ன, தும் நீ, பூல் ஜாவோகே மறந்துடுவ. இப்போ நீ மறந்துடுவியான்னு கேட்குறதுக்கு கியா முஜே தும் பூல் ஜாவோகே, கியா முஜே தும் பூல் ஜாவோகே. நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்வோம். நாங்கள் ஹம் தோட்டத்தில், தோட்டம் அப்படின்னா பகீச்சே, பகீச்சேமே நாங்கள் தோட்டத்தில், ஹம் பகீச்சேமே காம் கரேங்கே வேலை செய்வோம், காம் கரேங்கே வேலை செய்வோம். அவள் தில்லிக்கு போவாள். அவள் அப்படின்னா என்ன சொன்ன? வாஹ். தில்லிக்கு அப்படின்னா டில்லி, போவாள் அப்படின்னா ஜாயேகி, ஏன்னா பொண்ணு இல்லையா, அப்போ ஏகி சவுண்டு பொண்ணு. வாஹ் டில்லி ஜாயேகி, அவள் டில்லி போவாள். இந்த பூனை பால் குடிக்கும். இந்த பூனை அப்படின்னா யஹ் பில்லி, இந்த பூனை பால் குடிக்கும். தூத் குடிக்கும் அப்படின்னா பிஏகி, பூனைன்றது பொண்ணு. இந்த பூனை இஸ் பில்லி பால் தூத் பிஏகி குடிக்கும். இந்த வண்டி இஸ் காடினா போடலாம், யஹ் காடினா போடலாம். ஓகே, யஹ் காடி இந்த வண்டி தாமதமாக தீரேசே வந்து சேரும். பகுஞ்சேகி யஹ் காடி தீரேசே பகுஞ்சேகி. நாங்கள் கதர் உடுத்துவோம். நாங்கள் ஹம் கதர் அப்படின்னா கதர், கதர் கப்படே, கதர்ன்றது ஒரு வகையான துணி, அப்போ கதர் கப்படேன்னு போட்டுக்கோங்க. உடுத்துவோம். பகுனேங்கி பஹனேங்கி, ஹம் கதர் கப்படே பஹனேங்கே. பல பெண்கள், பெண்கள் அப்படின்னா பல அப்படின்னா கை, பெண்கள் அப்படின்னா கேர்ள்ஸ், லடுக்கியான். ஓகே, கையில் லடுக்கியான் பல பெண்கள் பாட்டு பாடுவாங்க. கீத் பாட்டு அப்படின்னா கீத், பாடுவாங்க அப்படின்னா காயேங்கி. ஓகே, காயேங்கி. இப்போ லெசன் 5 பார்த்துலாம். இது வந்து பாஸ்ட் டென்ஸு. நான் சபாவில் பேசினேன். ஓகே, மே சபாவில், சபா மே பேசினேன். போலா மே சபா மே போலா. அவர்கள் நேற்று வந்தார்கள். வே அவர்கள், கல் நேற்று, ஆயே வே கல் ஆயே, ஆயேன்றது வந்தாங்க. நான் மலை மேல் ஏறினேன். மே ஓகே, பர்வத் பர், பர்வத் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். பர்வத் பர் மலை மேலே, ஏறினேன் அப்படின்னா சடா, மே பர்வத் பர் சடா. நீ கொல்கத்தா எப்போது போய் சேர்ந்தாய்? நீ அப்படின்னா தும். ஓகே, எப்போது அப்படி, கொல்கத்தா அப்படின்னா கொல்கத்தா தான், எப்போது அப்படின்னா கப்னு போடும். தும் கொல்கத்தா கப், போய் சேர்ந்து அப்படின்னா பகுஞ்சே, ரீச் பண்ணா பகுஞ்சேன்னு அர்த்தம். ஓகே, தும் கல்கத்தா கப் பகுஞ்சே. கோபால் ஒரு புத்தகம் கொண்டு வந்தான். கோபால் ஏக் புஸ்தக் இல்லை ஏக் கிதாப் கொண்டு வந்தான் அப்படின்னா லாயா. ஓகே, கோபால் ஏக் புஸ்தக் லாயா. அவன் அவன் நண்பனுடைய வீட்டிற்கு போனான். அவன் அப்படின்னா வஹ். ஓகே, நண்பனுடைய வீடு அப்படின்னா தோஸ்து கே கர், நண்பனுடைய வீடுனா தோஸ்து கே கர். போனா அப்படின்னா கயா, வஹ் தோஸ்து கே கர் கயா. நீங்கள் தாமதித்து வந்தீர்கள். நீங்க அப்படின்னா ஆப், தாமதித்து அப்படின்னா தீரேசே, ஆப் தீரேசே. வந்தீங்க அப்படின்னா ஆயே, ஆப் தீரேசே ஆயே. நாங்கள் காஷிக்கு சென்றோம். நாங்கள் ஹம் காசிக்கு, காஷி. ஓகே, காஷி சென்றோம் அப்படின்னா கயே. ஓகே, பொண்ணு பேர் வந்தால் கயா கயி போடுங்க, பையன் பேர் வந்தால் கயா போடுங்க, ப்ளூரல் வந்தால் கயே போடுங்க. ஓகே, ஹம் ஹம் காஷி கயே. பெண்கள் பலமாக சிரித்தார்கள். பெண்கள் அப்படின்னா லடுக்கியான், பலமாக அப்படின்னா ஜோர்சே சவுண்டாக, சிரித்தார்கள் அப்படின்னா ஹன்சி, லடுக்கியான் ஜோர்சே ஹன்சி. குதிரை வேகமாக ஓடியது. குதிரை கோடா வேகமாக, தேஜ் ஓடியது, தோடா குதிரை, தேஜ் தோடா குதிரை வேகமாக ஓடியது. ஓகேவா? இப்போ லெசன் 6 பார்த்துடலாம். நான் தண்ணி குடித்தேன். இது லெசன் 6 பேஜ் 152. நான் தண்ணீர் குடித்தேன், பாஸ்ட் டென்ஸில் இருக்கெல்லாம். நான் மேனே தண்ணீர், பானி குடித்தேன், பியா. மேனே பானி பியா. நான் எங்கே கை வைக்கிறேன்னு கரெக்டாக பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையை நடத்தும் போது நான் கரெக்டாக அந்த பிளேஸில் கை வைப்பேன். நாங்கள் 4 பழங்கள் சாப்பிட்டோம். நாங்கள் ஹமே 4 பழங்கள், 4 அப்படின்னா சார், பழங்கள்னா ஃபல், சார் ஃபல் சாப்பிட்டோம். காயே, ஏன் இங்கே ஏ சவுண்டு போடுறீங்க பாருங்கள். ஆ சவுண்ட் வந்தால் பாய்க்கு போடுங்க. ஓகே, பாய்க்கு. ஈ சவுண்ட் வந்து கேர்ளுக்கு போடுங்க. ஏ சவுண்ட் வந்து ப்ளூரலுக்கு போடுங்க.
ஏ சவுண்ட் எதுக்கு போடணும், ப்ளூரலுக்கு அண்ட் ரெஸ்பெக்ட்டுக்கு போடணும். ஓகேவா, மரியாதை கொடுக்கறதுக்கும் அதான். ஓகே, ஸோ ஹமே 4 பழங்கள், 4 ஃபல் காயே சாப்பிட்டோம், ஹமே 4 ஃபல் காயே. நீங்கள் ஒரு படம் வாங்கினீர்கள், நீங்கள்னா ஆப்னே, ஒரு படம், ஏக் தஸ்வீர் வாங்குனீங்க, கரீதே, ஆப்னே ஏக் தஸ்வீர் கரீதே. அவன் ஒரு கடிகாரம் எடுத்துக்கொண்டான், அவன், உஸ்னே ஒரு கடிகாரம், ஏக் கடி எடுத்துட்டான், லீ உஸ்னே ஏக் கடி லீ. லலிதா 10 ரூபாய் கொடுத்தாள், லலிதா 10 ரூபாய் 10 रुपये. ஓகே, லலிதானே 10 रुपये கொடுத்தாள் அப்படின்னா தியே, லலிதானே 10 रुपये தியே. அவள் 2 படங்கள் எழுதினாள், 2 பாடங்கள், அவள், உஸ்னே 2 பாடங்கள், 2னா 2 பாடங்கள்னா பாட், 2 பாட் எழுதினாள், லிகே. ஓகே, ஸோ உஸ்னே 2 பாட் லிகே. இதுக்கு பதிலாக லிகேக்கு பதிலாக லிக்கி கூட போட்டுக்கலாம், ஏன்னா இவ பொண்ணு தானே அவள்ன்றது. ஸோ உஸ்னே 2 பாட் லிக்கி, ரெண்டுமே கரெக்ட். அவன் திருடனை பிடித்தான், அவன், உஸ்னே திருடனை, உஸ்னே சோர்கோ, திருடனைனா சோர்கோ, பிடித்தான், பக்கடா, உஸ்னே சோர்கோ பக்கடா. நான் காலையில் காஃபி குடித்தேன், நான், மேனே காலையில், சபேரே காஃபி குடித்தேன், பி, மேனே சபேரே காஃபி பி. தையற்காரன், தர்ஜி சட்டை தைக்கவில்லை, சட்டை அப்படின்னா குர்தா, தர்ஜினே சட்டை குர்தா சியா அப்படின்னா தச்சான், நஹி சியா அப்படின்னா தைக்கிற, தர்ஜினே குர்தா நஹி சியா. நீ எத்தனை ரொட்டி சாப்பிட்டாய், நீ அப்படின்னா தும்னே எத்தனை ரொட்டி, கித்னி ரொட்டியாங், ரொட்டிகள் இருக்கு இல்லையா, அப்போ யாங், கித்னே ரொட்டியாங் சாப்பிட்டாள், காயிங். ஓகே, பொண்ணு கேட்குறோம், ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பொண்ணு. ஸோ நீ எத்தனை ரொட்டிகள் சாப்பிட்டாய், தும்னே கித்னி ரொட்டியாங் காயிங். இப்போ லெசன் 7 பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேணும் விரும்புதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து சாத்தாகும் சாத்தாஹே அப்படி தான் போடணும், சாத்தாஹே சாக்திஹே இந்த மாதிரி தான் போடணும். அந்த குழந்தைக்கு பந்து விரும்புகிறது, அந்த குழந்தை, வஹ் பச்சா பந்து வேணுமா, பந்து அப்படின்னா கேந்த், வேணும் அப்படின்னா விரும்புது அப்படின்னா சாஹ்தாஹே, வஹ் பச்சா கேந்து சாஹ்தாஹே. தொழிலாளி வேலை வேண்டுகிறான், தொழிலாளிக்கு வேலை வேணுமா, தொழிலாளி அப்படின்னா மஜ்தூர் வேலை அப்படின்னா காம் சாஹ்தாஹே, தொழிலாளி மஜ்தூர் காம் சாஹ்தாஹே. நாங்கள் இன்று விடுமுறை விரும்புகிறோம், எங்களுக்கு இன்னைக்கு லீவ் வேணும், நாங்கள், ஹம் இன்னைக்கு, ஆஜ் விடுமுறை, சிட்டி விரும்புகிறோம், சாஹ்தே ஹேன், ஹம் ஆஜ் சிட்டி சாஹ்தே ஹேன், ஹம் ஆஜ் சிட்டி சாஹ்தே ஹேன். பூனை பால் விரும்புகிறது, பில்லி தூர் சாஹ்தே ஹேன். சரி, பில்லின்றது என்னது பொண்ணு, சரி பூனை இல்லையா, ஸோ சாஹ்தி ஹே பூனைன்றது ஒரு பொண்ணு. ஓகே, பில்லி தூர் சாஹ்தி ஹே. நான் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வாங்க விரும்புகிறேன், எனக்கு ஒரு முகம் பார்க்கிற கண்ணாடி வேணும், நான், மே ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி, அப்போ ஏக் ஆயினா, மே ஏக் ஆயினா வாங்க விரும்புகிறேன், அப்போ கரிதுனா சாஹா விரும்பினேன், பாஸ்ட் டென்ஸ், கரிதுனா சாஹா மே ஏக் ஆயினா கரிதுனா சாஹா. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே மேன்றது இங்கே பாஸ்ட் டென்ஸாக வந்துட்டதால மேக்கு பதிலாக மேனே தான் போடணும், மேனே ஏக் ஆயினா கரிதுனா சாஹா, விரும்பினேன்றது சாஹா. நான் தாஜ்மஹால் பார்க்க விரும்புகிறேன், ப்ரெசன்ட் டென்ஸ், மே தாஜ்மஹால் ஓகே பார்க்கறதுக்கு, அப்போ தேக்னே சாஹ்தா ஹூம், மே தாஜ்மஹால் தேக்னே சாஹ்தா ஹூம். ஓகே, அவன் ஒரு குடை வாங்க விரும்புகிறான், அவன், ஓகே வாஹ் ஒரு குடை, ஒரு, ஓகே ஏக் சத்ரி வாங்க, கரீதுனா விரும்புகிறான், சாஹ்தாஹே. ஓகே, வாஹ் ஏக் சத்ரி கரீதுனா சாஹ்தாஹே, வாஹ் ஏக் சத்ரி கரீதுனா சாஹ்தாஹே. என்னுடைய சகோதரியும் ஹிந்தி கற்க விரும்புகிறாள், என்னுடைய அப்படின்னா என்னுடைய சகோதரி அப்படின்னா மேரி பஹன், என்னுடைய சகோதரி, மேரி பஹன் பி, வந்திருக்கு இல்லையா, பி சேர்த்துக்கோங்க, மேரி பஹன் பி ஹிந்தி சிக்கனா சாஹ்தி ஹே, ஹிந்தி சிக்கன சாஹ்தி ஹே. ஓகே, நாங்கள், ஹம் தேசத்துக்கு சேவை புரிய விரும்புகிறோம், சஹம் தேஷ் கி சேவானா தேச சேவை, தேஷ் கி சேவா, ஹம் தேஷ் கி சேவா பண்ண விரும்புகிறோம் அப்படின்னா கருணா சாஹ்தே ஹேன்,
हम देश की सेवा करना चाहते हैं है ஏன் சொல்றேன்னா ப்ளூரல்ல இருக்கு. அவள் கூட்டத்தில் ஹிந்தி பேச விரும்புகிறாள். அவள் உஸ்னே கூட்டத்தில் சபாமே ஹிந்தி பேச ஹிந்தி போல்னா விரும்பினாள் சாஹா. ஓகே உஸ்னே சபாமே ஹிந்தி போல்னா சாஹா விரும்பினாள் பாஸ்ட் டென்ஸ்ன்றதால சாஹா தான் போடணும். ஓகே இப்போ லெசன் 8 பார்த்துடலாம். இது வந்து லெசன் 8. அதுக்கு கொஷின்ஸ் தான் இருக்குது. அவனால் இந்த வேலையை செய்ய முடியாது. அவனால் இந்த வேலையை செய்ய முடியும். ஓகே அவனால் அப்படின்னா வாஹ் இந்த வேலையை யஹ் காம் ஓகே செய்ய முடியும். கர் சக்தா ஹே வாஹ் இஸ் காம் கர் சக்தா ஹே நம்மால் ஆகாயத்தில் பறக்க முடியும். ஓகே ஹம் ஆகாயத்தில் ஆகாஷ்மே பறக்க வுட் முடியும் சக்தே ஹே ஓகே ஹம் ஆகாஷ் மே உட் சக்தே ஹே இப்போது என்னால் ஹிந்தி பேச முடியும். இப்போது அபி அப் என்னால் முஜே அதாவது வந்து என்னால் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து மே கூட போட்டுக்கலாம். ஓகே என்னால் மே ஹிந்தி பேச முடியும். பேசுனா போல் சக்தாகும். அப் மே ஹிந்தி போல் சக்தாகும். அந்த கிழவியால் நன்றாக பார்க்க முடியாது. அந்த கிழவி அப்படின்னா எடுத்தோம்னா வஹுபூதியா நன்றாக அச்சி தர பார்க்க முடியாது. அப்படின்னா தேக் நஹி சக்தி வஹுபூதியா அச்சி தர தேக் நஹி சக்தி என்னால் அவருடைய பேச்சை கேட்க முடியல பாஸ்ட் டென்ஸ் என்னால். ஓகே மே அவருடைய பேச்சை உஸ்கே பாத் ஓகே உஸ்கே பாத் அப்படின்னா அவருடைய பேச்சை கேட்க முடியவில்லை. கேட்க அப்படின்னா நடத்தோம்னா சுன். ஓகே சுன் நஹி சக்கா சக்கா அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகே என்னால் மே அவருடைய பேச்சை உஸ்கி பாத் கேட்க முடியல. சுன் நஹி சக்கா அவர்களால் ஹிந்தி புரிந்து கொள்ள முடியும். ஓகே அவர்களால்னா வே ஹிந்தி புரிஞ்சு கொள்வது அப்படின்னா சமஜ் சக்தே ஹே வே ஹிந்தி சமஜ் சக்தே ஹே அவங்களால ஹிந்தி புரிஞ்சுக்க முடியும். அந்த பெண்ணால் தெளிவாக எழுத முடியவில்லை. அந்த பெண்ணால் பெண் அப்படின்னா லடுக்கி. ஓகே வாஹ் லடுக்கி தெளிவாக அப்படின்னா சாஃப் எழுத முடியல. அப்போ லிக் நஹி சகி வாஹ் லடுக்கி சாஃப் லிக் நஹி சகி எழுத முடியல. தந்தை பணம் அனுப்ப முடியவில்லை. தந்தை பிதாஜி பணம்னா பைசா அனுப்புறதுனா பேஜ் முடியவில்லை பாஸ்ட் டென்ஸ்ல சொல்கிறோம். ஓகேவா அப்போ பேஜ்ன்றது வந்து பேஜ் நஹி சகே. ஓகே பிதாஜி பைசே பேச் நஹி சகே குழந்தைக்கு பசும்பால் கொடுக்கலாம். இப்போ குழந்தைக்கு பச்சேக்கோ பசும்பால் அப்படின்னா காய்கா தூத் பசும்பால்னா காய்கா தூத் கொடுக்கலாம். தே சக்தே ஹே கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ பச்சேக்கோ காய்கா தூத் தே சக்தே ஹே குழந்தைக்கு இது மாற்றுப்பால் கொடுக்க முடியும். பூனைகளால் இரவில் நன்றாக பார்க்க முடியும். பூனைகள் அப்போ பில்லியாங் இரவில் ராத் மே நன்றாக अच्छी तरह देख सकती हैं. बिल्लियाँ रात में अच्छी तरह देख सकती हैं. இப்போ லெசன் 9 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சிட்டான்னு வந்தால் சக்கா அது போட்டுக்கோங்க. ஓகே சக்கா சக்கி அவன் ஒரு கதையை எழுதி முடித்தான். அவன் வாஹ் கஹானி ஒரு கதை லிக் சுக்கா எழுதி முடிச்சிட்டான். வாஹ் கஹானி லிக் சுக்கா ஏ கஹானி லிக் சுக்கா அவர் 2 கிலோமீட்டர் தூரம் ஓடி முடித்தார். வாஹ் 2 கிலோமீட்டர் ஓகே ஓடி முடித்தார். தோட் சுக்கே அவன்றதால மரியாதை அப்போ சுக்கே தான் போடணும். அடுத்து நாங்கள் எல்லா பாடங்களும் பார்த்து முடித்தோம். நாம ஹம் சபி படங்கள் அப்படின்னா தஸ்வீர் சபி தஸ்வீர் தேக் சுக்கே பார்த்து முடிச்சிட்டோம். தேக் சுக்கே ஹம் சபி தஸ்வீர் தேக் சுக்கே. அம்மா சமையல் செய்து முடித்தாங்கள். அம்மா மாதாஜி சமையல் அப்படின்னா ரசோயி இல்லைனா காணா போட்டுக்கோங்க. ரசோயி செய்து முடித்தால் கர் சுக்கே இல்லை பனா சுக்கி. ஸோ மாதாஜி ரசோயி பனா சுக்கி மாதாஜி ரசோயு பனா சுக்கி. அவள் 6 மணிக்கு முகம் கழுவி முடித்தாள். அவள் வாஹ் 6 பஜே 6 மணிக்கு முன்ஹ் அப்படின்னா முகம் தோ சுக்கே அப்படின்னா கழுவி முடிச்சிட்டா. ஓகே தோ சுக்கி அவள். ஓகே வாஹ் 6 பஜே முன் தோ சுக்கி அவர் பேசி முடித்தார். அவர் வே பேசி போல் முடித்தார். சுக்கே வே போல் சுக்கே. நீ எப்போது இந்த பாடத்தை படித்து முடிப்பாய். தும் எப்போது கப் இந்த புத்தகத்தை யஹ் புஸ்தக் படித்து முடிப்பாய். படிச்சுக்கோகி. ஓகே தும் கப் யஹ் புஸ்தக் படிச்சுக்கோகி.
நீ எப்போ இந்த புத்தகத்தை படித்து முடிப்பாய்? தும் கப் யஹ் புஸ்தக் படி சுகோகி. அவர்கள் வேலையை செய்து முடித்தார்கள். அவர்கள் அப்படின்னா வேலையை. ஓகே, வேலையை அப்படின்னா காம். ஓகே, காம்கர் சுக்கேத்தி. காம்கர் வேலை செய்து, அப்போ காம்கர் முடித்தார்கள். சுக்கேத்தி. ஓகே, சுக்கேத்தே போடணும். அவர்கள்ன்றத ப்ளூரல் இல்லையா, அப்போ தே போடுங்க. உழவர்கள் எல்லாரும் வீட்டிற்கு திரும்பி வந்தாகி விட்டது. உழவர்கள் கிசான். ஓகே, எல்லாரும் உழவர்கள் எல்லாரும், அப்போ எல்லா உழவர்கள்னா சபி கிசான். வீட்டிற்கு கர். திரும்பி வந்துட்டாங்கன்னா வாபஸ் ஆ சுக்கேத்தே. திரும்பி வருதுன்னா வாபஸ் ஆ சுக்கே. இந்த விட்டதுன்றது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. அப்போ ஆ சுக்கேத்தே. ஓகே, சபி கிசான் கர் வாபஸ் ஆ சுக்கேத்தே. நானும் புத்தகம் எழுதி முடித்தேன். நானும் மேபி புத்தகம் எழுதி முடிச்சேன். லிக் சுக்கா. மேபி புத்தக் லிக் சுக்கா. இப்போ லெசன் 10 கடைசியில் இருக்குது. அவ்வளோதான் இதோட. குழந்தைக்கு கொஞ்சம் பால் வேணும். குழந்தைக்கு ஓகே, பச்சேக்கோ கொஞ்சம் பால், தோடா தூத் சாஹியே வேண்டும். பச்சேக்கோ தோடா தூத் சாஹியே. எனக்கு ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி வேணும். முஜே எனக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி. ஏ காயினா வேண்டும். சாஹியே. பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் அரிசி வேண்டும். ஓகே, பிகாரிக்கோ அப்படின்னா பிச்சைக்காரனுக்கு கொஞ்சம் அரிசி அப்படின்னா தோடா சாவல் வேண்டும். சாஹியே. ஓகே, ஸோ பிச்சாரிக்கோ தோடா சாவல் சாஹியே. அவனுக்கு தங்கள் உதவி வேண்டும். அவனுக்கு உஸ்கோ உங்களுடைய உதவி. ஆக்கி மதத் வேணும். தேவை அப்படின்னா எல்லாம் ஒண்ணுதான். சாஹியே. உஸ்கோ ஆப்கி மதத் சாஹியே. அந்த பணக்காரனுக்கு ஒன்றும் தேவையில்லை. அந்த பணக்காரன் அப்படின்னா உஸ் அமீர்கோ. அமீர்னா பணக்காரன். உஸ் அமீர்கோ ஒன்றும் தேவையில்லை. அப்ப குச் நஹி சாஹியே. உஸ் அமீர்கோ குச் நஹி சாஹியே. நீ எப்போது மெதுவாக பேச வேண்டும். நீ ஓகே, தும்கோ எப்போதும் ஹமேஷா மெதுவாக தீரே தீரே போல்னா சாஹியே. தும் ஹமேஷா தீரே தீரே போல்னா சாஹியே. நீ காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும். நீ தும்கோ எல்லாமே இதில் கோ சேர்ந்து தான் வரும். ஓகேவா, இந்த சாஹியை வந்தால் கன்ஃபார்மாக நீங்கள் கோ சேர்த்துக்கணும். தும்கோ காலையில், சபேரே சீக்கிரம் அப்படின்னா ஜல்தி, எந்திரிக்கணும் அப்படின்னா உட்னா சாஹியே. தும் சபேரே ஜல்தி உட்னா சாஹியே. நாம் அனைவரும் நேசிக்க வேண்டும். ஹமே இல்லைனா ஹமே அப்படின்னா ஹம்கோ எல்லாம் ஒன்று தான். ஹமே நாம. எல்லோரையும் அப்படின்னா சப்சே எல்லாரையும் நேசிக்க வேண்டும். பியார் கர்னா சாஹியே. ஹமே சபுசே நம்ம எல்லாரையும். ஹமே சபுசே பியார் கர்னா சாஹியே. அவர்கள் தெளிவாக எழுத வேண்டும். அவர்கள் உஸ்கோ தெளிவாக சாஃப் லிக்னா சாஹியே. உஸ்கோ சாஃப் லிக்னா சாஹியே. அவங்க தெளிவாக எழுதணும். உன்கோ அவர் மட்டும்தான் வந்தால் உஸ்கோ. இங்கே அவர்கள்னு ப்ளூரலில் இருக்குது. அப்போ உன்கோ. எல்லோரும் ஹிந்தி கற்க வேண்டும். சபுனா எல்லாரும். சபுக்கோ ஹிந்தி சிக்கனி சாஹியே. सबको हिंदी सीखने चाहिए.